விவோ அவங்களோட தரப்புல இருந்து ரீசெண்டாக ஒரே சிமிலரான டிசைனில் மொபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அப்கமிங்கில் விவோ T3 அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைலை வந்து விவோ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ விவோ T3 அல்ட்ராவும் விவோ V40, ஸோ நம்ம V40 பற்றி தான் பார்க்க போகிறோம். V40 ப்ரோக்கு நம்ம போக வேணாம். ஸோ V40யும் T3 அல்ட்ராவும் ஒரே சிமிலரான டிசைன் தான் இருக்குது. பட் சின்ன சின்ன விஷயத்தில் ஸ்பெக்ஸை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அது என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட் வி கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ விவோ T3 இந்த பக்கமும் விவோ V40 இந்த பக்கமும் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ விவோ T3யும் விவோ V40யோட ஸ்க்ரீன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போத் ஸ்க்ரீன் சைஸ் தான் வச்சுருக்காங்க. 6.78 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் AMOLED கர்வ்டு டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா T3 அல்ட்ராவில் 50 MP தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. V40லையும் 50 மெகா பிக்சல் கேமரா செல்ஃபி கேமராவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு நீங்கள் பார்க்குறப்போ போத் ரெண்டுமே ஒரே சிமிலரான 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் போத் ரெண்டு மொபைலுமே விவோ T3 அல்ட்ராவிலையும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான், விவோ V40யோட மொபைல்லையும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைட்னஸ் லெவல்னு நீங்கள் பார்க்குறப்போ 4500 நிட்ஸ் பிரைட்னஸ் லெவல் வந்து ரெண்டு மொபைல்லுமே ஒரே ஈவனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே அவுட்டோர் விசிபிலிட்டியில் எந்த ஒரு பஞ்சாயத்து எந்த இதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பரான விசிபிலிட்டி நமக்கு இருக்கும். ஸோ இதோட ப்ராசஸர்னு நம்ம பார்க்கலாம். ஸோ விவோ T3 அல்ட்ராவோட ப்ராசஸர் நீங்கள் பார்க்குறப்போ மீடியாடெக் டைமென்சிட்டியான 9200 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டையே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ விவோ V40ல் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரையே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற விவோ T3யோட மீடியாடெக் டைமென்சிட்டி 9200ன்ற ப்ராசஸர் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஸோ மல்டி டாஸ்கிங் ஆர் கேமிங் விளாட்றப்போ உங்களுக்கு எந்த விதமான பஞ்சாயத்துமே எந்த ஒரு லேகிங் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 அப்படின்ற ப்ராசஸரும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. ஏன்னா ரெண்டு ப்ராசஸருமே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்ன்னே சொல்லலாம். ஸோ இங்கே அவங்க மாற்றிருக்கிறது விவோ T3 அல்ட்ராவில் மீடியாடெக் டைமென்சிட்டி 9200 அப்படின்ற மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்னாப்ட்ராகன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதோட பேக் சைடு நாம வருவோம். ஸோ இதோட பேக் சைடுன்னு நீங்கள் பார்க்குறப்போ ரெண்டுத்துலேயும் சிமிலரான டுயல் கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்து விவோ T3 அல்ட்ராவில் உங்களுக்கு 50 MP மெயின் கேமராவும் 8 MP அல்ட்ரா வைட் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோ V40ல் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமராவும் 50 MP அல்ட்ரா வைட் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த விவோ T3 அல்ட்ராவில் வந்து உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட், மெயின் கேமரா வந்து 50 MP தான். இங்கே V40ல் வந்து மெயின் கேமரா 50 MP, அல்ட்ரா வைட் வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த இடத்துலையும் அல்ட்ரா வைட் கேமரா வந்து விவோ T3ல் 8 MP கொடுத்து, ஸோ விவோ V40ல் 50 MP கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5500 mAh கொண்ட பேட்டரி தான் விவோ T3 அல்ட்ராவிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோ V40லையும் 5500 mAh பேட்டரியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூடும் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் நீங்கள் டுயல் சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மொபைலுமே ஒரு 5G மொபைல் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் டுயல் சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மொபைலுமே கொடுத்துருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் டுயல் ஸ்பீக்கர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் இதுக்கிட்ட இருக்கிற ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ லைக் இங்கே வந்து மீடியாடெக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு நீங்கள் பார்க்குறப்போ 8 GB ரேமும் 128 GB ரோமும் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த விவோ, ஸோ இது பேஸ் வேரியண்ட்டு. ஸோ 8 GB ரேம் 128 GB ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு நீங்கள் பார்க்குறப்போ 32,000க்கு லான்ச் ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ விவோ V40ல் என்ன நினைக்கலாம்னா 8 GB ரேம் 256 GB ரோம் வந்து 37,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 5,000 rupees வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து ப்ராசஸர்னு நீங்கள் பார்க்குறப்போ ஒரே சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் நல்ல தரமான ப்ராசஸரையே ரெண்டு மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவில் ஏற்பட்டிருக்கிற மாறுபாடால் இங்கே வந்து ப்ரைஸ் ரேஞ்சை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ
இந்த 2 மொபைலில் நீங்கள் எந்த மொபைலை வாங்க போகிறீங்கன்றதை இதுக்கு மேலே நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற ஒரு நல்ல வீடியோவை நீங்கள் பார்க்கணும், இல்லை டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான டிஃப்ரென்ஷியேட்டான ஒரு மொபைல்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் கலைவாணன். ஸ்டே டியூன் அண்ட் கனெக்ட் வித் அஸ்.